ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு எதை பத்தி பேசுறேன்னா, நம்ம வீட்டுல வந்து நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்தும் போது பெண்கள் வந்து அதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் வளருவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட எல்லாத்த விட வந்து வீட்டுல தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுவும் அம்மா கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்னா அப்பா வேலைக்கு போயிருவாங்க, அம்மா தான் ரொம்ப நேரம் பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அம்மாமார்கள் சொல்லி தரது மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். சொல்லி தரதுங்கிறத விட நம்ம வாழ்றத அவங்க பார்த்துட்டே வளர்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எப்படி நம்ம வாழ்றோம் அப்படிங்கறத அதை பார்த்து அதை கத்துக்கொண்டு அதெல்லாம் பின்னாடி அந்த பிள்ளைகள் பிரதிபலிக்கிறாங்கன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பெண்களை பாத்தீங்கன்னா எப்பவுமே தன் வீட்டு உறவுகளை ரொம்ப நல்லாவும் தன் கணவன் வீட்டு உறவுகளை பற்றி சொல்லி தரும் போது எப்பவுமே மாமியார்னா ரொம்ப கொடுமைக்காரங்க, நாத்தனார்னா ரொம்ப கெட்டவங்க, கொழுந்தியானா அப்படின்னு சொல்லி தந்து வளர்த்துறாங்க. ஆனா தன்னோட வீட்டு ஆளுகளை சொல்லும் போது பாட்டி அப்படிங்கும்போது, ஆனா எந்த ஒரு குழந்தையுமே வளரும் போதே அதுக்கு நஞ்சு வலிச்சு விதைச்சு வளைக்காதுங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து முக்கியத்துவமா தாய் தகப்பனும், அதாவது பெண்களோட அம்மா அப்பாவும் ஆண்களோட அம்மா அப்பாவும் ரெண்டு பேருக்குமே அந்த குழந்தைகள் வந்து மிக முக்கியமானவங்க தான். எந்த ஒரு பாட்டி தாத்தாவும் தன் பேர பேத்திகளும் இருக்கவோ எதுவுமே மாட்டாங்க. ஆனா நீங்க சிறு வயதிலே உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுத் தருவதன் மூலமாக அதைதான் அந்த குழந்தைகள் பிரதிபலிக்குதுங்க. நிறைய பேர்த்திட்ட கேட்டோம்னா குழந்தைகளுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா, அதுவுமே வேண்டாம். அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு, ஏன்னா ரெண்டு பேரோட ரோலும் ஒரே ரோல் தான். ஏன்னா அப்பானங்கிறவங்க இப்ப வேணா பெண்களும் சேர்ந்து வேலைக்கு போறாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து கடினமான உழைப்பாளிகள். அவங்க உழைக்கிறது, அவங்களுக்கு வேலை செய்யறது. ஆனா நிறைய காரியங்களை ஆண்களை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய உழைப்பாங்க. எல்லாத்தையும் வந்து மனைவிட்ட கொடுத்துருவாங்க. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நல்லா சொல்ல போனா ஒரு நல்ல ட்ரெஸ் கூட, ஒரு தீபாவளியோ ஒரு எந்த ஒரு பண்டிகை வந்தா கூட தனக்குன்னு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கிக்காம எல்லாத்தையுமே குடும்பத்திற்காக கொடுத்துட்டு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ல கூட அவங்க சந்தோஷமா இருந்துக்குவாங்க. அவங்க இது வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க வாங்கிக்கவும் மாட்டாங்க, எதுவுமே மாட்டாங்க. அதே மாதிரி இத பண்ண அப்படியே அதே மாதிரி அதே ஆண்கள் வந்து பெண்கள் உங்க அம்மா வந்தாங்க, அது பண்ணாங்க, இதை பண்ணாங்க, நீங்க நெகட்டிவா சொன்னாலும் அதை தான் அக்செப்ட் பண்ண போறாங்க. பாசிட்டிவா நீங்க சொன்னாலும் அதை தான் அவங்க அக்செப்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வளர்த்துன அம்மா தானே, அவங்க இப்படி மாறி இருப்பாங்களான்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா தன் மனைவி சொல்றது உண்மை நினைப்பாங்க. ஏன்னா தன் மனைவி அந்த அளவுக்கு அவங்க நேசிப்பாங்க. ஏன்னா எப்போ ஒரு ஆண் திருமணம் ஆகுறாங்களோ அவங்க வந்து அந்த கணவன் அவங்களோட அம்மா அப்பா எல்லாவற்றையும் விட கண்மூடித்தனமாக தன் மனைவியை நேசிக்கும் போது அந்த ஒரு நேசிப்பை வந்து நீங்க தவறான விதத்துல நீங்க யாருமே பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்க என்ன இன்னைக்கு விதைச்சிட்டு ஒருவேளை இன்னைக்கு உங்களோட இதை உங்கள் கணவன் கேட்கறாங்க, உங்க பிள்ளைகள் கேட்கறாங்கிறதுக்காக நீங்க ஒருவேளை தவறான ஒரு போதனைகளை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த குழந்தைகள் வளரும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அதே தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு உங்களை கொண்டு போய் நீங்க நிறைய பேர் சொல்றாங்க எங்களை வந்து வயதான காலத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க குடும்பம் வேணும், பாட்டு தாத்தாலாம் வேணும், உறவுகள் வேணும்னு சொல்லி வளர்த்துனீங்கன்னா அவங்களும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஐயோ அம்மா அப்பா வேணும், அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம போனா அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, நம்ம அம்மா அப்பா பாட்டு தாத்தா கூட வளர்ந்தாங்க, நம்ம அப்பா கூட வளர்த்தணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அம்மா அப்பாவை சொல்லி தரணும் அப்படிங்கறதுதான் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவாங்க. எதுவுமே வெளியில இருந்து அதுக்கு பிள்ளைங்க வர்றது, நம்ம வீட்டுல நடக்கிறது என்ன காரியங்களோ அதை மட்டும் தான் பிரதிபலிக்கிறது. எப்ப பார்த்தாலும் பெண்கள் பாத்தீங்கன்னா பெண்களை இவ்வளவுதான் சொல்றோம்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். ஏன்னா குழந்தையானாலும் ஐயோ அவங்களா கெட்டவங்க, நான் பொய் சொல்லல, நான் வந்து இவ்வளவுதான் நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் வந்து என்னோட மாமனார் மாமியார நான் வச்சு என் கூட தான் வச்சு நான் பார்த்தேன். நான் வந்து ஆனா மாமனார் மாமியாருக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஆனா ஒன்னே என்கிட்டயே ஒரு தவறு என்னன்னா, நான் உண்மையில மாமனார் விஷயத்துல சுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தி பார்த்துட்டு அவங்கள குளிக்க வைக்கிறது அந்த அளவுக்கு நான் செய்யல. அது ஒண்ணு ஒத்துக்கிறேன். நான் நல்லா நேரத்துக்கு சமைச்சு கொடுக்கறது எல்லாம் பண்ணேன். ஆனா கூட அந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு நாள் கூட என்னோட பிள்ளைகளுக்கு இரண்டு வீட்டு உறவுகளையும் கரெக்டா சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்கோம். ஏன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ நம்ம அம்மா அப்பா, நம்ம பாட்டி தாத்தா, நம்மளோட உறவுகள், அந்த மாதிரி நீங்க சூழ்நிலை கண்டிப்பா வளர்த்துங்க. ஏன்னா என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பா அறுப்போம். நம்ம ஒரு இது சொல்லுவாங்க, சீரகத்தை விதைச்சு கடுக இருக்க முடியாது, கடுக வச்சுட்டு சீரகத்தை இருக்க முடியாது. நீங்க என்ன நீங்க நல்லதை விதைச்சீங்கன்னா நல்லதை மட்டும் தான் இருக்க முடியும். நல்லதை மட்டுமே கற்றுக் கொடுங்க. எப்பவும் ஒரு நெகட்டிவான ஒரு காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதீங்க. அவங்க கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க எதுவுமே சொல்லாதீங்க. மனிதர்கள் வந்து ஒரு பலவிதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற நன்மைகளை மட்டும் நீங்க கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி எந்த பாட்டி வீட்டு விதத்துல இருந்து அவங்க ஏதாவது ஒரு சின்னது செஞ்சாலும், ஐயோ அவங்க நமக்காக இது செஞ்சாங்கம்மா, ஐயோ அவங்க இதுக்காக செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி கஷ்டப்படும் போது நம்ம பாட்டி தாத்தா இது பண்ணாங்கன்னு இரண்டு விதம் சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து உங்களோட எல்லா தவறான காரியங்களை மட்டும் நீங்க பெரிதுபடுத்தி சொல்லும் போது அது மட்டும் தான் அவங்க மனதில் பதியும். அதே நல்லா யோசித்து பாருங்க, நிறைய காரியத்துல அவங்க உங்களுக்கு நன்மையை செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க பெரிதுபடுத்தி சொல்லும் போது அது மட்டும் தான் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்க போறாங்க. உங்க பிள்ளைகளை நீங்க தாங்க வளர்த்துறீங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து வளர்றாங்க.
வர்றாங்க. அதனால நீங்க வந்து தயவு செய்து, ஏன்னா கருவில் இருக்கும் போதே சொல்றாங்க, நீங்க வயிற்றுல குழந்தை இருக்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த குழந்தை ரிஃப்ளெக்ட் பண்ண அப்படிங்கிறாங்க. நல்லவங்களா இருந்து நல்லதாவே நீங்க நினைச்சிருந்தீங்க, அந்த குழந்தை வந்து கருவிலே அதை கவனித்து வளருதுன்னு சொல்றாங்க. அப்ப கருவிலே கவனித்து வளரும் போது பிறந்த பிறகு எவ்வளவுதான் அது கவனிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதனால எல்லா சூழ்நிலையும் நல்லதே நீங்க கற்றுக் கொடுங்க. நீங்களும் நல்லா வாழுங்க. கற்றுக் கொடுங்கிறது மட்டும் இல்ல, நீங்க வந்து அதை வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு ஏன்னா கற்றுக் கொடுக்கறத கூட வாயால வந்து கற்றுக் கொடுத்துட்டு நீங்க தவறா செய்யாதீங்க. என்ன சொல்றீங்களோ அதை செய்யுங்க. நல்லதவே செய்யுங்க, நல்லதவே விதைங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.